ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இது வந்து 4 பூ இருந்துச்சு. 2 பூ இதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். ஓகே, இன்னும் 2 பூ இருக்குது. அது வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகேயா? இப்போ நல்லா காலிஃப்ளவர் விலையும் இந்த 4 பூவுமே 50 rupees தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, அப்புறம் வந்து இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் இந்த குழம்பு மசாலா தூள், அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இஞ்சி பூண்டு விழுது தேவையில்லை. அப்புறம் வந்து தேங்காய் இப்படி இந்த அளவு நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து இதில் வந்து பாதாம் முந்திரி பருப்பு ஒரு 5-6 பருப்பு, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு பட்டை வந்து ஒரு சின்ன 2-3 சின்ன துண்டு. இது வந்து கசகசா. இந்த தேங்காயும் இந்த கசகசா இந்த இதில் இருக்கிற இந்த பொருள் 5 பொருள் வரும். இந்த 5 பொருளையும் நீங்கள் வந்து அரைச்சி விழுதாக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு தேவையானது வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு வந்து. ஓகே, இதுதான் தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் வந்து அடுப்பு வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். மொத்தமாக கவர் பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, வச்சோன்னே கருவேப்பிலை, அப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் வந்து தாளிச்சிருக்கிற மாப்பிள்ள அதுக்கு நம்ம இந்த நறுக்கி வச்சிருக்கிற அந்த இதை நறுக்கி பண்ணணும். ஓகே, நறுக்கி பண்ணிட்டு அதை வந்து நல்லா கிண்டிட்டு அந்த எண்ணெய் அந்த அரைச்சிருக்கிற கொஞ்சம் எண்ணெய் இருந்துப்பாங்க எல்லாமே சேர்ந்து உடஞ்சி சுமலில் வச்சுக்கணும். சுமலில் வச்சுட்டு மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி, அப்புறம் வந்து அந்த கரம் மசாலா கரம் மசாலா, அப்புறம் வந்து இதுக்கு டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மிளகாத்தூள் அதை போட்டு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து மேஷ் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா மேஷ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு மசாலா உப்பு இப்போ வந்து ஒரு 1/2 உப்பு போட்டுக்கோங்க. பத்தெல்லாம் நடிக்கிறவங்க சேர்த்து எல்லாம் கிளறி விடணும். மசாலாவை நல்லா கிளறி விடணும். அதே மாதிரி நம்ம மசாலாவோட கிளறி விட்டு 3 பச்சை மிளகா வச்சுருந்தேன். அதையும் 2 போட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான தண்ணி குழம்பு
மேலே வருங்க. கிரேவிங்கிறது அது வேகிற அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து டக்குன்னு இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொதிக்கணும். அது பாட்டுக்கு கொதிச்சு விட்டுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஷ்மீர் ஒரு பட்டை, அப்புறம் சீரகம், கசகசா, முந்திரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து அதை பொடி பண்ணிட்டு தேங்காயை போட்டு தேங்காய் அதை போட்டு நம்ம நல்லா விழுதா வெண்ணெய் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா இப்போ காய் வந்து நல்லா ஒரு அரைவாசி வெந்துச்சு காலிஃப்ளவர். ஓகே. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வெண்ணெய் மாதிரி இருக்கு. வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதையும் அந்த கசகசா, பட்டை, சீரகம், முந்திரி இருந்தால் போடுங்க, தேவைப்பட்டா போடலாம், இல்லைனாலும் இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இந்த அலசி நம்ம மிக்ஸி அலசின அந்த வாட்டரையும் ஊற்றி நல்லா மேக்ஸ் பண்ணி தேங்காய் விழுந்து போட்டு மேக்ஸ் பண்ணி இந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நல்ல அது கால்சியம் இருக்குது. நல்லா இதுவும் நல்ல ஒரு சத்தான ஒரு பூ தான். இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம உப்பு இருக்கான்னு எனக்கு உப்பு தெரியாது போட்டு தேவையான தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு சிமிழில் வச்சு கொதிக்க வச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா பாருங்கள் சிமிழில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடுச்சு. ஓகே. வந்து இந்த குழம்பு வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சாதத்துக்கு மட்டன் இறைச்சி கறி மாதிரி மட்டன் மாதிரி இருக்கு பாருங்க குழம்பு. வச்சுட்டு இது வந்து இப்படி இருக்கும் கிரேவி மாதிரி. நீங்கள் இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் அந்த கிரேவி. ஓகே. வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ வந்து இது வந்து இப்படி பீஸும் உங்களுக்கு உடையாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரம் எப்படியாவது வச்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.